சந்திரனை தொட்டது யாரா ஸ்ட்ராங்கா. எனக்கு இஷ்டமான சாங்ஸ் எல்லாமே இந்த மியூசிக் டைரக்டருக்கு பேர் வருது. இந்த ஆள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். அப்போ வினி சார் சொல்லியிருக்கு, நீ வாங்க ஒரு விஷயம் சொல்லணும், அது மியூசிக் ஹிஷாம் பண்ணுங்க. பாத்ரூம் போய் அழுகி தொட்ட பௌர்ணமி. இல்லை, அல்ஃபோன்ஸ் சார் ஒரு மேஜிக்கல் பர்சன் தான் என்னோட லைஃப்பில் இப்போ வரைக்கும். ஹிருதயம் ஒரு வலிய பிளெஸிங். ஹிஷாம், திஸ் இஸ் அர்ஜுன் தாஸ், ஐ லவ்ட் யுவர் சாங் தர்ஷனா. மிமிக்ரி போட்டு யாருமே என்ன எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி புதுசான இண்டஸ்ட்ரி, இங்கே வரும்போது ஒரு நல்ல என்ட்ரி வேணும்னு எனக்கு ஒரு ஆக்ரகம். ஃபஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங் டே பிஃபோர் தான் நான் லாக் ஆகிறேன். எனக்கு இந்த ஃபிலிம் கண்டிப்பாக வேணும், மியூசிக் பண்ணணும். ஹிருதயம் ஃபிலிமில் பொட்டு தொட்ட பௌர்ணமி ஒரு சாங் இருக்குது. இப்போ அதோட தமிழ் வெர்ஷன் மாமன் இருக்குது. அது எப்போவுமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மீ. இந்த மாதிரி வரலாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த இன்டர்வியூக்கு இதுதான். கொண்டு வந்திங்கே கொண்டாடு பூந்தேரு பூந்தேரு பூந்தேரு. ரமன் சார் சொல்லி உன்னோட வாய்ஸ்க்கு ஒரு காட்ஸ் கிஃப்ட் இருக்கு. மலர் செண்டில் ஓரோ மொட்டும் ஓரோ சொப்னம் அவையில் காணாராகும் நீதோரோ மோகம் ஓரோ வர்ணம் ஆராரோ பாடுவதாரி நீ ஆரார்திரராகம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புதூர். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தமிழ்நாடு நோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மியூசிக் டைரக்டர் ஹேஷம் அப்துல் வஹாப் சார் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். உங்களோட ஃபஸ்ட்டு தமிழ் மூவி வந்து ஒன்ஸ் மோர் தான். இதுக்கு முன்னாடி சென்னையோட உங்களுக்கு பேசிக்காக கனெக்ட் ஏதாவது இருக்கா? ஆமாம் இருக்குது. அது ரெண்டு காரியம் இருக்குது. ஒன்று, என்னோட அப்பா அவரோட ஃபேமிலி ஹாஃப் தென்காசி தான். அப்போ அப்பாவோட ஃபேமிலியில் எல்லாருமே தமிழ் தான் பேசியிருக்கேன். அப்போ அந்த சின்ன இடம் தொட்டு கொஞ்சம் ரொம்ப தமிழ் பேசுகிறத நான் கேட்டுறேன். செகண்ட் இஸ் ரமன் சார் தான், ராஜா சார், வித்யாசாகர் சார், எல்லாரும் ஃபேமஸ் கம்போசர்ஸ் எல்லாருமே சாங்ஸு சின்ன இடம் தொட்டு நான் கேட்குறேன். அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன். அப்போ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து மியூசிக்கல் ஃபேமிலி தான் உங்களோட இல்லையா சார்? கிராண்ட் ஃபாதர் கவாலி சிங்கர் தான். அவன் இந்த பேலஸ் கோர்ட்டில் எல்லாமே பாடியிருக்கு. அப்போ அந்த ஒரு கிஃப்ட் இருக்குது, பிளஸ்ஸிங் இருக்குது. புதியொரு லோகம் இளம் தென்னல் மூழுന്ന கானம் இளவேல் போலுள்ள ஸ்நேகம் கினாக்கள் கடம் தന്ന ലോകം മലർച്ചെണ്ടിൽ ഓരോ മൊട്ടും ഓരോ സ്വപ്നം അവയിൽ കാണാനാറുന്നി മലർച്ചെണ്ടിൽ ഓരോ മൊട്ടും ഓരോ സ്വപ്നം അവയിൽ കാണാറാകുന്നീതോരോ മോഹം ഓരോ വർണ്ണം ആരാരോ പാടുവതാരി നീ ആരാർദ്രരാഗം. അറിയാമോ പിറാക്കളെ ഇങ്ങിനിയൻ ജീവിതം പുതിയൊരു ലോകം ഇളം തെന്നൽ മൂളുന്ന ഗാനം. ഇറ്റ്സ് എ ന്യൂ വേൾഡ് ഔട്ട് ദേർ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஃபாரின் போயிட்டு இந்த மியூசிக்கல் சவுண்ட் இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு ஃபாரின் போயிட்டு திரும்ப வந்து ஒரு சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் தான் உங்களோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணிங்க, அப்படி தானே? 2007 ஒரு ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மலையாளம் ரியாலிட்டி ஷோ அதோட ஃபைனலிஸ்ட் ஆகிருக்கு, அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சென்னையில் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் டிப்ளமா போட்டு அதுக்கப்புறம் பேச்சுலர்ஸ் இன் ஆடியோ ப்ரொடக்ஷன் ஃப்ரம் துபாய் எஸ்ஏ இன்ஸ்டிடியூட் அங்கே போய் அது ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் சாமி யூசப் ஒரு பிரிட்டிஷ் மியூசிஷியன் இருக்குது, அவரோட பர்சனல் சவுண்ட் இன்ஜினியர், பர்சனல் மியூசிக் ப்ரோக்ராமரை ஒரு 3 years ஒர்க் பண்ணியிருக்கு. அதுதான் அவன் தான் என்னோட குரு. அதுக்கப்புறம் 2015 சால்ட் மேங்கோ ட்ரீ ஒரு மலையாள ஃபிலிம் கம்போஸ், அதுதான் என்னோட ஓப்பனிங். அது வரைக்கும் இன்னும் வரை இவ்வளோ படம் செய்யிருக்கு. தமிழில் யார்கிட்டயாவது ஒர்க் பண்ணணும் ஆடியோ இன்ஜினியராக ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நான் இல்லை என்னாச்சா, எனக்கு நாட்டில் சீக்கிரம் வந்து கம்போஸ் பண்ணதான் ஆசை இருந்தது. அப்போது தான் அந்த படம் வந்து பின்ன அப்போவுமே இந்த நிமிஷம் வரைக்கும் பிஸியாக இருக்குது. ஒரு படம் ஃபினிஷ் பண்ணும்போது நெக்ஸ்ட் படம் வரும். அப்படி செய்து வந்து தான் ஒன்ஸ் மோர் வந்தது. ஒன்ஸ் மோருக்கு அப்புறம் மாமன் வந்தது. நெஞ்சிலே பேசிக்காக சார் இங்கே எல்லாருக்கும் உங்களை வந்து ஹிருதயம் படம் மூலமாக தான்
மேஜராக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு பர்சனலாக நீங்கள் அறிமுகமானது வந்து சூஃபி சாங்ஸ். ஓ ஓ தேங்க்யூ. மெஹபூபா Thank அந்த பாட்டெலாம் ரிப்பீட் மோட்டில் நிறைய தடவை Thank you. கேட்டிருக்கேன். ஸ்டில் இன்னைக்கு காலையில் கூட Thank you. யதார்த்தமாக கேட்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ சூஃபி சாங்ஸ் அந்த ஒரு விஷயம் பற்றி சொல்லுங்கள். ஏதாச்சும் என்னோட குரு சாமி யூசப் ஒரு சூஃபி மியூசிஷியன் தான். அப்போ அவனு இந்த அரபிக் மிடில் ஈஸ்டர்ன் சூஃபி ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் யோசிக்கிறேன். அதோட ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஹிருதயத்தில் இருக்குது. இப்போ ஹிருதயம் ஃபிலிமில் கம்போஸ் பண்ணும்போது அதில் மிக்க சாங்ஸ்லும் இந்த மிடில் ஈஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே. அது அந்த சாமி யூசப் சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். அப்போது அவன் தான் என்னோட ஒரு டீச்சர். இந்த சூஃபி ஸ்டைல் மியூசிக் எப்படி யோசிக்கணும் அது அவன் தான் என்னோட டீச்சர். அதுக்கப்புறம் ரஹ்மான் சாரோட மியூசிக்லும் ரொம்ப சூஃபி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இப்போ அது ஒரு செப்பரேட் செக்மெண்ட் தான் சூஃபி கவாலி. பட் இப்போ நான் இந்த ஃபிலிமில் வந்ததுக்கப்புறம் இப்போ வேற எல்லா ஜானருமே இப்போ நான் கம்போஸ் பண்ணுறேன். அப்போ அது இப்போ ஹோல்டில் தான். இப்போ கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ லைவ் ஷோக்கு போயிட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு இல்லையா. எப்போவுமே ஒரு கவாலி ஷோ வரும். இப்போ இல்லை, இப்போ கொஞ்ச நாளாக இருக்குது. அதே மாதிரி நம்ம படங்கள் பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆல்பம்ஸ் சில ஆல்பம்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதில் ஃபேமஸ் ஆனது வந்து எனக்கு சரியாக ப்ரொனவுன்சியேஷன் இல்லை சொல்லுங்க. கதம்படுகா அல்ஃபோன்ஸ் புத்திரன் சார் கூட ஒரு சாங் பண்ணி கதைகள் சொல்லிக்கலாம். ஸோ அல்ஃபோன்ஸ் புத்திரன் சார் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை, அல்ஃபோன்ஸ் சார் ஒரு மேஜிக்கல் பர்சன் தான். நாச்சா எனக்கு இப்போவுமே ஐ ரிமெம்பர் ஒரு ப்ராஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் இனி ஆரம்பிக்கல. எனக்கு தெரியாது அந்த ப்ராஜெக்ட் என்ன அதோட ஸ்டேட்டஸ். பட் எனக்கு இப்போவும் ஐ ரிமெம்பர் 7 to 9 சாங்ஸ் டெய்லி கம்போஸ் பண்ணுறேன். அது நானும் அல்ஃபோன்ஸ் புத்திரன் சாரும் நேரிட்டு பார்க்கலாமா, ஃபோனில் தான் பேசுகிறேன். நான் கொச்சி, சார் சென்னையில். எல்லா டேயும் கம்போஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக இருக்கிறேன். லைவ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அப்போ இப்போவும் நான் அந்த சாங்ஸ் கேட்கும். அண்ட் ஐ வில் திங்க் வென் இட்ஸ் கோயிங் டு கம் அவுட். சார் அது ஒரு ரொம்ப வள்ளி எக்ஸ்பீரியன்ஸ் தான். அல்ஃபோன்ஸ் சார் மாதிரி ஒர்க் பண்ணேன். ஏதாச்சும் அவருக்கு அந்த ஃப்ரீடம் அவன் தரும். ஒரு மியூசிக் கம்போஸருக்கு இன்ஸ்பயர் பண்ணும். இந்த மாதிரி பண்ணுங்க தென் ஃபினிஷ். பின்ன நமக்கு அந்த ஃப்ரீடம் எல்லாமே தரும். இப்போ வினீத் ஸ்ரீனிவாசன் கூட சார்னு கூட ஒர்க் பண்ணும்போது அது வேற ஒரு கேட்டகரி. அவருக்கு எல்லாமே தெரியும். எப்படி வேணும், இது எந்த மீட்டரில் வேணும், இந்த டைப் ஆர்கெஸ்ட்ரேஷன். என்னாச்சா வினீத் சாரும் மியூசிஷியன் தான், அவனும் சிங்கர் தான். அப்போ அது ரொம்ப ஹெல்ப் ஆச்சு எனக்கு ஹிருதயத்தில். ஹிருதயம் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்த குஷி, ஹாய் நானா எல்லா ஃபிலிம்லும் எனக்கு நான் வினீத் சாரோட அட்வைஸ் எடுக்கும். ஏதாச்சும் மியூசிக்கல் அட்வைஸஸ் படத்துல இல்லைனாலும் நீங்க ஷூர் கண்டிப்பா நான் ஏதாச்சும் அவன் ஃப்ரீ ஆகும்போது நான் அந்த சாங்ஸ் கேட்டுட்டு ஏதாச்சும் ஃபீட்பேக் இருக்கா சொல்லு. நான் எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணுவேன். தொட்டு தொட்ட பௌர்ணமி தொட்டு தொட்டு நிற்கவே. வினீத் சாரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அல்ஃபோன்ஸ் சார் உங்களுக்கு எப்படி, how did you meet? ஆக்சுவலி கதைகள் சொல்லிடாம்னு ஒரு சாங் வந்தது. அப்போ அதுக்கு முன்னாடி ஹிருதயம் ஃபிலிமில் நான் சாங்ஸ் கம்போஸ் பண்ணி ஃபினிஷ் ஆச்சு. அப்போ ஃபிலிம் ரிலீஸ்க்கு முன்னாடி வினீத் சாரும் அல்ஃபோன்ஸ் சாரும் தான் அவர் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. அப்போ வினீத் சாரோடு தான் அல்ஃபோன்ஸ் புத்திரன் நம்பர் வாங்கிட்டு என்ன கால் பண்ண. அப்போ அந்த டைமில் தான் வினீத் சார் சொல்லியிருக்கு, அல்ஃபோன்ஸ் புத்திரன் உன்னோட சாங்ஸ் கேட்டிருக்கேன், உன்னை கால் பண்ணும். அப்போ அதுதான் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் அவரோட ஒரு சிங்கிள் ட்ராக் கதைகள் சொல்லிட ஒரு சிங்கிள் ட்ராக். அந்த கோவிட் டைமில் தான் அது வந்தது. அந்த சாங்கு ப்ரோக்ராம் செய்து எல்லாமே மிக்ஸ் பண்ணலாம்னு ஹி ஆஸ்ட் மீ. ஐ வாஸ் மோர் தேன் ஹாப்பி. அப்படி தான் அந்த ஜேர்னி ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் ஹிருதயம் பற்றி? ஹிருதயம் அவருக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குது. அவரோட இஷ்ட சாங் ஐ திங்க் மின்னல் கோடி ஒரு சாங் இருக்குது ஹிருதயம். அதுதான் அல்ஃபோன்ஸ் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வினீத் சார் சொல்லியிருக்கு. பட் யா ஹீ லைக்ட் இட் வெரி மச். வினீத் ஸ்ரீனிவாசன் சாருக்கும் உங்களுக்கும் இடையில உள்ள அந்த பாண்ட் இருக்குல்ல, அதை வினீத் ஸ்ரீனிவாசன் சார் வந்து இன்டர்வியூக்கள் எல்லாம் அந்த சுச்சுவேஷனை சொல்லும்போது நான் லைட்டாக அப்படியும் எனக்கு கண்ணு கலங்கிருக்கு. வெரி கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு தான். தமிழில் அதை யாருமே சொன்னதில்லை. ஏன் அப்படின்னா நான் மலையாளத்தில் நிறைய உங்களோட இன்டர்வியூஸ், வினீத் சாரோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கும்போது அவர் சொன்ன விஷயம் அதுதான். ஏன்னா ஒரு இங்கே வந்து ஒரு மணிரத்னம் சார், ஏஆர் ரஹ்மான் சார் காம்போ அந்த மாதிரி மலர்வாடி ஆர்ட்ஸ் கிளப்லேருந்து ஜாக்கபின் சொர்க்கராஜ்யம் வரைக்கும் ரஹ்மான் சாரும் வினீத் ரஹ்மான் சாரும் வினீத் ஸ்ரீனிவாசன் சாரும் அவங்க 2 பேர் சேர்ந்தாலே ஒரு பவர் பேக் அப்படின்ற மாதிரி தான். அந்த அது ஒரு பெரிய கம்ஃபர்ட் ஜோனாக இருந்துட்டு இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு புரிதல் இருக்கும்.
அதை உடைச்சிட்டு உங்களுக்கு ஒரு இல்லை உடைச்ச மாட்டா. உடைச்சுன்னா இந்த சென்ஸ் ஓகே இவர் கூட போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது அதை அவர் சொல்லியிருப்பாரு ஒரு சுச்சுவேஷன், அதுக்கு பேக் ஸ்டோரி என்ன நடந்துச்சு, அந்த கரெக்டாக அந்த ஃப்ளாட்டில் என்ன நடந்துச்சு. இல்லை நான் அந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ரகிளிங் டைம். இது என்ன தெரிந்த எல்லாருக்குமே தெரியும். அந்த டைமில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளிங் டைமாக இருந்தது. அப்போ எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி எப்போவுமே சோதிக்கும். அந்த டைமில் என்னோட ஒரு ஃபிலிம் இருந்தது. அந்த ஃபிலிமில் நான் வினீத் ஸ்ரீனிவாஸ் பாட வேண்டி இல்லை மதுரை இல்லை அதுக்கு முன்னாடி. அப்போ அதில் ரெக்கார்ட் பண்ணதுக்கு வேண்டி வினீத் சாரை கூப்பிட்டுருக்கேன். நான் சென்னையில் வந்தது. ஓகே. அப்போ தான் நான் வினீத் சாரோட சோதிச்சு ஏதாச்சும் ஃபிலிம் இருக்கா, உன்னோட ஃபிலிம் எனக்கு தெரியும் ஷான் சார் தான், வேறு ஏதாச்சும் ஃபிலிம் இருக்கா சொல்லணும், எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது கம்போஸ் பண்ண. அப்போவுமே அந்த டைமில் தான் வினீத் சார் அது கன்சிடர் பண்ணி தான் எனக்கு ஐ திங்க் பின்ன நான் ஒரு சூஃபி ஆல்பம் பண்ணியிருக்கு. பட் அது வினீத் சாரும் ஷான் ரோமான் சார் ரெண்டு பேருடைய சப்போர்ட் தான் இருக்குது. அது ரெண்டு பேரும் கண்டிப்பாக அவர் ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி எடுத்த டிசிஷன் தான். ஷான் ரோமான் சாரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி, நான் மியூசிக் பண்ணும்போது அவன் சாங்ஸ் கேட்டிருக்கேன், அவன் சொல்லியிருக்க ஸ்டுடியோ என்னாச்சும் வேணுமா நீ இங்கே வந்து யூஸ் பண்ணுங்க, அப்போ அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கு. இப்போ அவரோட நெக்ஸ்ட் ஃபிலிம் வருது, அது மியூசிக் ஷான் ரோமான் சார் தான், அதிலும் நான் பாடியிருக்கேன். ஓகே. அப்போ அவருக்கு கம்ஃபர்டபுளான எல்லாருமே அவரோட எல்லா ப்ராஜெக்ட்லும் இருக்கணும். அது ஒரு வெரி பாசிட்டிவ் திங் தான். அந்த ஃப்ளாட்ல நடந்த விஷயம் அதுக்கு அப்போது எனக்கு தெரியாது எதுக்கு என்ன கூப்பிட்டுருக்கேன். அப்போ வினீத் சார் சொல்லியிருக்கு நீ வாங்க ஒரு விஷயம் சொல்லணும். அப்போ அந்த ஃப்ளாட்டில் நோபல் ஜேக்கப்போட ஃப்ளாட் தான் ப்ரொடியூசர். அப்போ நோபலும் வினீதும் இருக்குது. அங்கே போய் அவன் அங்கே அகத்தொரு ரூம் இருக்குது. அப்போ அகத்தொரு ரூமில் போய் டோர் லாக் ஆச்சு. அப்போ நான் கொஞ்சம் பேடிச்சிருக்கேன். அப்போ தான் வினீத் சார் என்ன உட்காருங்க சொல்லுங்கி நான் நெக்ஸ்ட்டு ஃபிலிம் செய்கிறேன், டைரக்ட் பண்ணியிருக்கேன். அப்போவுமே ஐ கான்ட் பிலீவ். அப்போது தான் அவன் சொல்லியிருக்கு நெக்ஸ்ட் ஃபிலிம் நான் டைரக்ட் பண்ணியிருந்தேன், ஸ்டாரிங் பிரணவ் மோகன்லால், கல்யாணி, அது மியூசிக் ஹிஷாம் பண்ணுங்க. அப்போவுமே இந்த உலகம் மொத்தமே ரிவர்ஸான ரிவால்விங் அப்படி தான் வந்தது. கண்ட்ரோல் பண்ண முடியல, இமோஷ்னலி ரொம்ப இதாக இருக்குது. பாத்ரூம் போய் அழுகிட்டு வாஷ் பண்ணி திரும்பி வந்து அதுதான் ஸ்டார்டிங். அதுதான் அந்த மூமெண்ட் இப்போவுமே எனக்கு ரிமெம்பர் பண்ணும். அந்த மூமெண்ட்டோட இந்த மூமெண்ட் வரைக்கும் அது ரொம்ப சரியலாம். ஏதாச்சும் எல்லாமே ஸ்டார்டிங் ஃப்ரம் தேட் ஃபிலிம். அதுக்கப்புறம் இப்போது ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடா எல்லா இடத்துக்கும் அந்த சாங்ஸ், அந்த ஃபிலிமும் எல்லா இடத்தும் எத்தி அது ஒரு காட்ஸ் பிளெஸிங் தான் டெஃபினெட்லி. ஏதாச்சும் அது ஒரு ஆளோட லைஃப் டைமில் அது எப்போவுமே நடக்கலை, ஏதோ ஒரு டைமில் நடக்கும். அது எனக்கு தோணுது என்னோட லைஃப்பில் இப்போ வரைக்கும் ஹிருதயம் ஒரு வலிய பிளெஸிங் தான். ஹிருதயம் பார்த்துட்டு ஹிருதயம் ஆல்பத்திலேயே பிருத்விராஜ் சார், வினீத் ஸ்ரீனிவாசன் சார், சித்ரா மேம், ஒரு பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளம், ஒரு ஃபிலிம் ஸ்டார்ஸ் தான் அந்த ஆல்பமே பாடியிருக்காங்க. ஒரு வலிய கூட்டம் பாடியிருக்கு. அது எப்படி எக்ஸ்பீரியன்ஸா? இந்த ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு இப்பவும் தெரியும், நானும் வினீத் சாரும் வண்டியில் ட்ரைவ் பண்ணியிருக்கு சென்னையில். இப்படி ரவுண்ட் பண்ணி ஃபஸ்ட் டைம் என்னை ஃப்ளைட் புக் பண்ணி என்னை இங்கே வர சொல்லி வந்துட்டு அப்புறம் வினீத் சார் ஸ்டோரி சொல்லியிருக்க அப்புறம் வண்டியில் இருக்கும்போது தான் என்னோட சோதிச்சு யார் எழுதும் லிரிக்ஸ் யார் எழுதும். அப்போ தான் எனக்கு எப்பவுமே ஆசை கைதப்புறம் திரும்பின்னு, ரொம்ப ஏட்டம் சீனியர் லிரிக்ஸஸ் தான். கைதப்புறம் திரும்பின்னு ட்ரை பண்ணலாமா? அப்போ வினீத் சார் கண்டிப்பாக தெரியும், கன்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு சாங் வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் யார் பாடணும். ஏதாச்சும் இதுவரையும் மலையாளத்தில் வராமல் ஒரு புதுசான சவுண்டிங் வரணும், ஒரு நம்மளோட ஒரு கன்சர்ன் தான். அதுக்கு தான் இவ்வளோ சிங்கர்ஸ் வந்துச்சு. இப்போது ஸ்ரீனிவாஸ் சார் பாடியிருக்கு, பிருத்விராஜ் பாடியிருக்கு, சித்ராமா பாடியிருக்கு, குறைய சிங்கர்ஸ் பாடியிருக்கு. அப்போ அதுக்கு தான் அந்த பிளானிங் இருந்தது. பின்ன டைமும் இருந்து, கொஞ்சம் நல்ல டைம் இருந்து இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் இந்த படம். பின்ன கரெக்ட் டைம் தான் கோவிட் முடியணும். அந்த டைமில் தான் தியேட்டர் ஓப்பன் பண்ணி அந்த டைமில் ஃபஸ்ட் ஃபிலிம் தான் ஹிருதயம். அப்போ அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸும் இருந்தது. ஹிருதயம்க்கு அப்புறம் நீங்கள் நிறைய அவார்ட்ஸ்லாம் அந்த ஹிருதயம்காக வாங்குனீங்க. தமிழ்லேருந்து வசந்த் சார்லாம் உங்களை மேடையிலே வந்து பயங்கரமாக பாராட்டியிருப்பார். ஏன்னா அவரோட ஆல்பம்லாம் பயங்கரமாக ஒரு சாங்ஸ் உள்ள ஆல்பம். வேறு யாரெல்லாம் தமிழ்லேருந்து உங்களுக்கு? தமிழ் இப்போதான்
ஹிருதயத்துக்கு அப்புறம் இம்மீடியட்டான நெக்ஸ்ட் ஓப்பனிங் வந்து தெலுங்குல தான். குஷி பண்ண குஷி மைத்ரி மூவி. அதுக்கப்புறம் வைரா ப்ரொடியூஸ் பண்ணி ஹாய் நானா, மனமே. அதுக்கப்புறம் தான் ஒன்ஸ் மோர் வந்தது. ஓகே. ஒன்ஸ் மோர் வந்ததுக்கப்புறம் தான் அர்ஜுன் தாஸ் அந்த ஒரு காம்போ, ஸ்ரீனிவாஸ் டைரக்ஷன், $1 million ஸ்டுடியோ. $1 million தான் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அப்போ அந்த டீமோட கூட வந்து அதுதான் என்னோட டெபியூ ஃபஸ்ட்டு. அந்த பாட்டுக்கு கேட்டுட்டு தான் வேறு திரும்பியும் வேறு ப்ராஜெக்ட்ஸ் வந்து. பட் இப்போ கொஞ்சம் செலக்டிவாக இருக்குது. ஓகே. கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எல்லாமே போட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லான செலக்ட் பண்ணியிருக்கேன். கேர்ஃபுல்லாக என்ன எக்ஸைட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் அப்படி தான் மாமன் வந்து. ஓகே. மாமன் அது ரொம்ப கோயின்சிடென்டல் தான். எனக்கு இப்பவும் தெரியும் டைரக்டர் சார் பிரசாந்த் சார் டைரக்ஷன் பண்ணிருந்தா அந்த ஃபஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங் டே பிஃபோர் தான் நான் லோக் ஆகிறேன். ஓகே. அப்போ அந்த விஷயம் கதை மொத்தமான ஜூமில் சொல்லி அப்போவே நான் சொல்லியிருக்கு எனக்கு இந்த ஃபிலிம் கண்டிப்பாக வேணும், மியூசிக் பண்ணணும். பட் ஏதாவது காட்ஸ் கிரேஸ் ஐ திங்க் திஸ் ஃபிலிம் இஸ் ரிலீஸிங் ஃபஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் ஒன்ஸ் மோர் வரும். ஒன்ஸ் மோர் ஆக்சுவலாக ஒன்ஸ் மோரில் 3 பாட்டு ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் சார். 3 வாக்கண்ணம்மா எதிரா புதிரா எங்கே என்ன சொல்லுது 3 பாட்டுமே பயங்கரமான தேங்க்யூ ஒரு ஹிட்டு. அதுவும் நீங்களும் உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவங்களும் சேர்ந்து பாடின பாட்டு வந்து நிறைய பேரோட பக்கத்தில் நிறைய பேரோட ரீல்ஸில் பார்க்க முடியும். அது எனக்கு ஐ திங்க் அந்த ஃபெஸ்டிவல் டைமில் தான் அந்த பாட்டு வந்தது. அது நல்ல நல்ல சப்போர்ட் வந்து அதுக்கு ரொம்ப மக்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏதாச்சும் நான் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி புதுசான இண்டஸ்ட்ரி, இங்கே வரும்போது ஒரு நல்ல என்ட்ரி வேணும்னு எனக்கு ஒரு ஆக்ரகம் இருந்தது. ஓகே. அது அந்த இட் ஹேப்பன்ட். அந்த ஆக்ரகம் நடந்தாச்சு. எல்லாருமே அந்த சாங் வெல்கம் பண்ணியாச்சு. இனியுமே எல்லா சாங்ஸுமே எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க ஏஆர் ரஹ்மான் சார் தான் என்னோட டெக்ஸ்ட் புக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ உங்களோட ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ் பற்றி பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் ரொம்ப இருக்குது. ஐ திங்க் இப்போ குரு ஃபிலிம் இல்லையா, குரு இல்லை ஏஹேரத்தே ஆஷிக்கி, ஆறு மணி அது தெரியும், ख्वाजा இந்தன் ख्वाजा, ஆயுத எழுதுல சாங்ஸு ரொம்ப இஷ்டம். தீயில் விழுந்து தீரா அந்த காட் ஃபாதர் ஆஹா ஃபிலிம் இருக்கு, எஸ் சூர்யா சார், மயிலிறகே மயிலிற அது இஷ்டம். வேற ஒரு சாங் இருக்கு ஹரிஹரன் சாரோட ஒரு சாங், விஜய் சாரோட ஃபிலிமு உதயா உதயா உதய. பின்ன அதுக்கப்புறம் கண்களால் கைது செய், என்னுயிர் தோழியே என்னுயிர் தோழியே யாருந்து வெண்ணிலா வந்ததென்ன. பின்ன ரொம்ப சாங்ஸ் தீம் தனனா எனக்கு 20 உனக்கு 18, அதில் ஏதோ ஏதோ ஒன்று, பின்ன சந்திரனை தொட்டது யாராஸ்ட்ரோங்கா என்ன காணவில்லை அது இஷ்டம். ரொம்ப 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 இருக்கு. ஸ்வதேஸ் உந்தன் தேசத்தின் குரல் அது ரொம்ப இஷ்டம். பாய்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபிலிம், கேர்ள் ஃப்ரெண்ட் சாங், கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப இஷ்டம். பூம் பூம் டீட்டிங்கு அது எல்லாமே ஃபேவரட் சாங்ஸ். சாரை மீட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், நான் 2008 வாய்ஸ் டெஸ்ட்க்கு நான் வந்திருக்கு சென்னையில். இல்லை வாய்ஸ் டெஸ்ட்டு அந்த ஜோதா அக்பர் ரிலீஸ் ஆகுது டைமில், அந்த டைமில் எனக்கு அந்த ஆடியோகாஸ்ட் இருக்குது வாக்மேனில், வந்து பாடி அப்புறம் ரமன் சார் சொல்லி உன்னோட வாய்ஸ்க்கு ஒரு காட்ஸ் கிஃப்ட் இருக்குது, பிளெஸ்ஸிங் இருக்குது, கீப் டூயிங் எ கிரேட் ஜாப். அதுதான் அந்த டைமில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தது ஹிருதயம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஹிருதயமோட ஆடியோ கேசட் சிடி எனக்கு கொடுக்கத ஒரு அவசரம் கிடச்சி. அந்த டைமில் ரமன் சார் சொல்லிது உன்னோட சாங்ஸ் நான் இந்தியாவில் எல்லாருமே கேட்டுறேன். ஆல் தி பெஸ்ட். அதுக்கப்புறமே எப்போவுமே ஏதாச்சும் வரும்போது நான் அந்த ஆடி ஜீவிதம் ஃபிலிமில் பெரியோனே ரஹ்மானே அது சாங் கவர் போட்டி ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த டைமில் ரஹ்மான் சாருக்கு மெயில அனுப்பிச்சார். என்ன தேங்க்ஸ் அ லாட், ஷேர்ட் இட். அப்படி நீங்கள் சின்ன வயசில் மேஜராக ரஹ்மான் சாரோட மியூசிக் கேட்டு தான் நான் எந்தாச்சும் ஃபஸ்ட் ஆடியோ கேசட் நான் கேட்டிருக்கேன் தில்சே தான். ஓகே. அப்போது அந்த டைமில் தான் தில்சே கேட்டுட்டு அதுதான் ஃபஸ்ட்டு டைம். எனக்கு அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சாங்குமே எனக்கு ஓர்மை வரல. அந்த சாங் கேட்கும்போது தான் இது என்னதுன்னு தான் ஐ வாஸ் திங்கிங் வாட் இஸ் திஸ் சவுண்ட், இது எப்படி கிரியேட் பண்ணியிருக்கு.
அந்த அந்த மோமெண்ட் தான் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் அப்போ அந்த மோமெண்ட்டில் எனக்கு தெரியாது ரஹ்மான் சார் யார், இது என்ன ஃபிலிம். ஏதாச்சும் நான் ரியாதில் தான், சவுதி, அங்கே தான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அந்த ஷாப்பில் போய் எல்லா ஆடியோ கேசட்ஸும் வாங்கும். எனக்கு தெரியாது இது யாரோட. அப்போ ஐ எம் திங்கிங் ஆல் ஆடியோ கேசட் வில் ஹாவ் திஸ் பர்சன்ஸ் மியூசிக். அப்படி கேட்டு தான் கிரெடிட்ஸ் ஸ்லோலி ரீட் பண்ணும்போது எனக்கு இஷ்டமான சாங்ஸ் எல்லாமே இந்த மியூசிக் டைரக்டர் பேர் வருது. அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு ஓகே இந்த ஆள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், இந்த ஆள் மாதிரி எனக்கு வரணும், இந்த ஆள் கம்போஸ் பண்ணது மாதிரி எனக்கு கம்போஸ் பண்ணணும், எவ்வளோ ஆடியன்ஸை ஹாப்பி ஆக்கும் அந்த மியூசிக்கு பட்டு அது மாதிரி எனக்கு மியூசிக் பண்ணணும், அந்த ஆசை வந்தது. இப்போ வந்து நீங்கள் சவுத் இந்தியாவில் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் பெரிய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ கன்னடா ஸ்டார்ட் பண்ணணும். ஆமாம், அதில் ஒரு டெபியூ வருது. அதுதான் இப்போ தெலுங்கு, தமிழ், மலையாளம் போட்டு. ஒன்ஸ் மோர் எப்படி உங்களுக்கு வாய்ப்பு? ஒன்ஸ் மோர் ஸோ ஹிருதயத்துக்கப்புறம் ஹிருதயம் ஃபிலிம்க்கு அப்புறம் நானும் ஒய்ஃபும் காரில் இங்கே ட்ரைவ் பண்ணி போகிறேன் கொச்சியில். எப்போவுமே எனக்கு ஒரு கால் வருது. அப்போ கால் வந்து ஹிஷாம், திஸ் இஸ் அர்ஜுன் தாஸ், ஓகே, ஐ லவ் யுவர் சாங் தர்ஷனா. அப்போவே நான் திங்க் பண்ணி இது யாரோ மிமிக்ரி போட்டு யாருமே என்ன கன்ஃபியூஸ் பண்ணுது, யாரோ ஃப்ரெண்டா யாரோ. அப்போ நான் சொன்னேன் யார் இது, இட்ஸ் அர்ஜுன் தாஸ். அப்போவுமே ஐ கான்ட் பிலீவ் இட். அப்படி தான் ரொம்ப சர்ப்ரைஸான ஷாக்காக ஆகிறேன். அர்ஜுன் தாஸ் கால் பண்ணியிருக்கு. அப்போவுமே அது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்தது. சாங்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம், ஃபிலிம்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் தான் அவர். ரொம்ப அட்வைஸ் தரும். அவரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. அப்போ அதெல்லாமே பார்த்து நமக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆகும். அப்படி தான் அவரோட ஒரு ஃபிலிம் வந்தப்போ என்னோட பேர் சஜஸ்ட் பண்ணி அதுக்கு $1 million வந்து ஸ்ரீகாந்தும் ஸ்டோரி போட்டுக்கப்புறம் அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்ரீகாந்தோட ரெஃபரன்ஸும் என்னோட மியூசிக் தான். அப்போ அந்த கோயின்சிடன்ஸ் வரும்போது தான் அர்ஜுன் தாஸ் ரெஃபர் பண்ணியிருக்கு. அப்போ இல்லையா அது டைரக்டரோட கால் தான். பட் அந்த ஒரு ஃபிலிமில் அப்படி வந்து அப்படி தான் ஒன்ஸ் மோர் ஸ்டார்ட் பண்ணியது. அதுக்கப்புறம் தான் மாமன் வந்து இதயம் சொன்னாலும் கேட்காதா, அது வினீத் ஸ்ரீனிவாசன் சார். ஆமாம், அந்த கால் உங்களோட. எனக்கு இப்போ அந்த சாங் கம்போஸ் பண்ணியதுக்கப்புறம் நானும் ஸ்ரீகாந்தும் எல்லா சிங்கர்ஸோட சாய்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ நானும் ஸ்ரீகாந்தில் சொல்லிக்கிறேன் வினீத் சார் எப்படி இருக்கும் இந்த சாங்க்கு. அப்போ ஸ்ரீகாந்தும் அது ஒரு சர்ப்ரைஸான ஒரு கால் வந்தது. அப்போ தான் ஸ்ரீகாந்த் லெட்ஸ் ட்ரை. அப்போ ஐ வாண்டட் டு வினீத் சார், ஐ வாண்டட் டு மேக் ஹிம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஏதாச்சும் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தான். எனக்கு அவரோட ஒரு இன்வால்மெண்ட் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி நான் ஹாய் நானாலும் வினீத் சாருக்கு பாடி பிச்சிருக்கு. ஓ சேது நிஜம் மாதிரி ஒரு சாங். அப்போது வினீத் சார் அந்த டைமில் அவன் ஷூட்டிங்கில் ரொம்ப பிஸி, இப்போ லாஸ்ட் ஃபிலிம்லோட. அப்போது எப்படியே ஓடி வந்து ஸ்டுடியோவில் வந்து பாடிட்டு போயிருக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் வினீத் சாருக்கு. அப்போ எப்போவுமே அவன் சிரிச்சு தான் இருக்கும். என்னுடைய ஏதாச்சும் ரெக்கார்டிங் இருக்கா, எப்போவுமே அந்த பாசிட்டிவ் எப்பவும் கேட்பாரு உங்களை. ஆமாம், எப்போவுமே இன் கம்யூனிகேஷன் தான் எப்போவுமே. நீங்களும் உத்ரா உன்னிகிருஷ்ணன் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, வா கண்ணம்மா. ஆமாம், அதில் அந்த உத்ரா உன்னிகிருஷ்ணன் பாடுற அந்த போர்ஷன் வந்து டக்குன்னு நீங்கள் வந்து ஒரு ஃபீல் குட்டாக போயிட்டு இருக்கோம். அவங்க வந்தோன்னா அது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக தான் அவங்க வீடியோவில் வரும்போது இருந்துச்சு. அது எப்படி அது கம்போஸ் பண்ணும்போது இப்போ எல்லா சாங்ஸுக்குமே ஃபார்மேட் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ பண்டத்து காலம் பல்லவி இருக்கு, சரணம் 1 சரணம் 2 ஃபினிஷ். இப்போவுமே எல்லாருமே சேஞ்ச் தான். இப்போவுமே பல்லவி மட்டும் இருக்கு, ஒரு சரணம் இருக்கு. அப்போது கம்போஸ் பண்ணும்போது தான் நான் ஸ்ரீகாந்த் சொல்லியிருக்கேன், செகண்ட் சரணம் ஒரு டிஃப்ரெண்ட் டியூன் போடலாம், ஃபீமேல் சிங்கரை கொண்டு வரும்போது எப்படி இருக்குது. அப்படி தான் இந்த ஐடியா வந்தது. குறிலான அப்படி நானும் ஸ்ரீகாந்த் டிசைட் பண்ணி இது ஃபீமேல் சிங்கர் எப்படி வரும். அப்படி தான் உத்தரா கூப்பிட்டு, ஷீ இஸ் ஒன் ஆஃப் அ கிரேட் சிங்கர். ரொம்ப தேங்க்ஸ் டு உத்தரா ஆல்சோ அண்ட் ஹர் டேட் உன்னிகிருஷ்ணன் சார். அவரும் வந்தாச்சு அந்த ஃபிலிமோட ஷூட், அந்த சாங்கோட ஷூட்டுக்கு. அப்போ ஷி ஹாஸ் அ கிரேட் வாய்ஸ், வெரி பிளஸ்ட். இப்போ ரொம்ப சிங்கர்ஸ் இருக்குது இங்கே, எல்லாமே ரொம்ப புதுசான வாய்ஸும் எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் ஒரு யுனிக் வாய்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாமன் ஃபிலிமில் ஷரண்யா ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கு, ஷான் ரோல்டன் பாடியிருக்கு,
ஜாப் குரியன் பாடியிருக்கு, ஹரிசங்கரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தான் எனக்கு கேட்டிருக்கேன் ஜாபோட. சஞ்சனா கல்மாஞ்சே பாடியிருக்கு, ரெவிஜி பாடியிருக்கு. அப்போது இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பஞ்ச் ஆஃப் சிங்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே மாமனில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு பிளெஸிங் தான். லிரிக்ஸுக்கு நீங்கள் ரொம்ப வேல்யூ கொடுக்குற ஒரு ஆளா? இனியும் கொடுக்கணும், அது இனியும் புரிஞ்சு அது எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது அதிலும் கொஞ்சம் ஷார்ப்பாகும். இப்போவுமே அது லேர்னிங் ஃபேஸ் தான். அதாச்சும் தெலுங்குல ஒர்க் பண்ணது, மலையாளம், தமிழ். அப்போது டிஃப்ரெண்ட் ரைட்டர்ஸ் இருக்குது. ஒரு சாங்குக்கு போன லிரிக்ஸு தமிழில் அது மாதிரி சேம் வரலை தெலுங்குல அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேர்டிங் வரும். மலையாளத்தில் டிஃப்ரெண்ட் வேர்டிங் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ரோஜா நுவே குஷியில் போட்டு, பட் தமிழில் என் ரோஜா நீயே தான். மதன் கார்கி சார். ஆமாம், அப்போ அதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போது ஹாய் நானாலு இட்டுராவே நாகாஜு பொம்மை வந்தது, தமிழில் விளையாட்டு பொம்மை தான் விவேக் சார் எழுதியிருக்கு. அப்போ அது எல்லாருமே டிஃப்ரெண்டான எழுதும். அப்போது அதில் ரொம்ப ஃபோக்கஸ் வரும்போது சாங்ஸும் நல்லதாக வரும். அது இப்போ கிரேட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா சார் இல்லைங்க ரஹ்மான் சாரோட சாங்ஸ் எடுக்கும்போது 15-20 இயர்ஸ் முன்பு எடுக்கும், அது கிளாசிக்ஸ் தான். அந்த ஒரு சீரியஸ்னஸ் இப்போவுமே வேணும். நான் எப்போவுமே ட்ரை பண்ண ஒரு காரியம் இது. இப்போ மாமன்லும் நானும் விவேக் சாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு. எப்போவுமே கரெக்ஷன்ஸ் போடும், அது கேரக்டருக்கு வேணாம். பிரசாந்த் சாரும் சொல்லும், இந்த கேரக்டர் இந்த விஷுவல் வருது, அந்த வேர்டு வேணாம், அது மாட்டணும். அப்போ அந்த ஒரு சீரியஸ்னஸ் இருக்குது. நீங்கள் ஹாய் நானா சொல்லும்போது எனக்கு டக்குனு ஞாபகம் வர பாட்டு நிழலியே, தமிழில் மதன் கார்கி சார் எழுதியிருப்பார். ஸோ நீங்கள் தெலுங்குலேருந்து தமிழில் அந்த பாட்டு இதாகும்போது மதன் கார்கி சார் கூட தான் அதிகமாக, குஷிலையும் ஹாய் நானா ரெண்டுலேயுமே மதன் கார்கி சார் தான் நிறைய எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், மதன் கார்கி சாரும் விவேக் சாரும் எழுதியிருக்கு. ஆமாம், இவர் 2 பேரும் கூட தான் ஒர்க் பண்ணியிருக்கு. ஆனாச்சா இப்போது மதன் கார்கி சாரை நான் நேரிட்டு பார்க்கல, எப்போவுமே ஃபோனில் பேசியிருக்கு. ரொம்ப சீனியர் லிரிசிஸ்ட் தான், ரொம்ப சீனியர் டெக்னீஷியன் தான். அது மாதிரி தான் விவேக் சார் இப்போ ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் மாமனோட பார்த்துருக்கு. ரொம்ப பிஸி லிரிசிஸ்ட் தான், ரொம்ப பிஸி டெக்னீஷியன் தான். அப்போ இப்போது அந்த இப்போ ஒரு சாங் இன்னைக்கு முடிக்கணும், இன்னைக்கு லிரிக்ஸ் போட்டு சிங்கிங் போட்டு மிக்ஸ் மாஸ்டர் முடிக்கணும். எனக்கு ஒரு சாங் தான் இருக்குது இன்னைக்கு, பட் விவேக் சாரை எழுதுன டைமு ஒரு 5-6 சாங்ஸ் இருக்குது அவருக்கு. ஒரு தோசம் ஃபினிஷ் பண்ணணும். அப்போது அது மட்டும் இல்லை, அது இருக்கும்போது தான் அவன் டைம் போட்டு எனக்கு வேண்டி டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் விவேக் சாரோட ஒரு குவாலிட்டி. ஸோ அது இந்த இன்டர்வியூ அவன் பார்க்கும்போது தேங்க்ஸ் சொல்லணும். இது வரைக்கும் நிறைய சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் ஏதாவது ஒரு மூமெண்ட் உங்களால் மறக்கவே முடியும். அஃப்கோர்ஸ் எல்லா மூமெண்ட்டுமே ஒரு மெமரபிளான ஒரு மூமெண்ட்டாக தான் இருந்துகிட்ருக்கும். இருந்தாலும் இந்த மூமெண்ட் சம்திங் கிரேட் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கா? ஹிருதயம் ஃபிலிமில் பொட்டு தொட்ட பவர்னு ஒரு சாங் இருக்குது. இப்போ அதோட தமிழ் வெர்ஷன் மாமன் இருக்குது, கண்ணாலே பேசுமா, ஸ்வேதா ஜி பாடி இருக்கு. அப்போ அந்த சாங்கு நானும் வினீத் சாரும் என்னோட அப்பார்ட்மெண்ட்டில் கம்போஸ் பண்ணியிருக்கேன். காலையிலேருந்து கம்போஸ் பண்ணி, இப்போ அந்த டைமில் வினீத் சாரோட ஒய்ஃபு கேரிங் தான், செகண்ட் பேபி கேரிங் தான், கொச்சியில் தான். அப்போது அந்த பாட்டு கம்போஸ் பண்ணி நைட் ஒரு 12-1 AM ஆகும்போது சாங் ஃபினிஷ் ஆகிருக்கு, கம்போஸ் பண்ணி ஃபினிஷ் ஆகிருக்கு. அப்போ நான் வினீத் சாரை ட்ராப் பண்ணி திரும்பி வரேன். திரும்பி வீட்டில் எத்திய போது மார்னிங் 4 AM 5 AM வினீத் சார் மெசேஜ் போட்டு, குட்டி பிறந்தாச்சு, ஃபீமேல் கிட் தான், குட்டி பிறந்தாச்சு, அவர் ரொம்ப சந்தோஷம் தான். இதுக்கப்புறம் சாங் பார்க்கும்போது, விஷுவல் பார்க்கும்போது, இதுதான் அந்த விஷுவல். ஆமாம், இந்த விஷுவலும் பிரணவும் கல்யாணியும் தேர் ரொமான்டிக் சீன்ஸ். ஆஃப்டர் தேட் கல்யாணி கெட்ஸ் ப்ரெக்னென்ட். அப்போது அது ரொம்ப கனெக்ஷன். அப்போ எனக்கு இப்போவுமே ஐ ஸ்டில் திங்க் வினீத் சார் அதுக்கப்புறம் எப்போவுமே அப்பார்ட்மெண்ட் வரும்போது ஹீஸ் திங்கிங் இந்த என்ன விஷுவல் போடணும், பொட்டு தொட்டு போடணும் போட்டு. பட் இதுதான் அவரோட லைஃப் தான் அந்த விஷுவல் வந்தது. அது எப்போவுமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மீ. இந்த மாதிரி வேறு ஏதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த இன்டர்வியூக்கு இதுதான். ஓகே சார், தேங்க்யூ சார். கண்டிப்பாக மாமன் ரிலீஸ்க்கு அப்புறம் இனி ஒரு இன்டர்வியூ வரணும். சார் ஷூர். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஃபைனலாக நீங்கள் ஆசைப்பட்ட மாமன் பாட்டு. ஆமாம். ஏலூரு 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 சீர்கொண்டு வந்திங்கே கொண்டாடு, பூந்தேரு 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 உண்டாச்சு உண்டாச்சு வந்தாடு, நாளும் கண்ட கனவெல்லாம் இன்னும் ஒரு உயிராச்சு, கண்ணாமூச்சி வாழ்க்கைக்கு சாட்சியாகத்தான்
கல்லாலியே கல்லாலியே நானாட்டுவேனோ தூளியே கல்லாலியே கல்லாலியே நானாட்டுவேனோ தூளியே. தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.